ஃபார்மட் நியூமரேஜ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயாவை நீங்கள் சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ஐயா. நம்ம நிகழ்ச்சி வந்து மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு வருது. என்கிட்ட ஒரு மக்கள் வந்து ஒரு ஆள் கேட்க சொன்ன ஒரு கேள்வி, ஐயா, எங்கள் வீட்டில் ஒரு பையன் வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து அப்படி இறுக்கமாக இருக்கான். ஆனால் என் சின்ன பையன் வந்து நல்லா ஜாலியாக எல்லாத்தையும் கலகலப்பாக பேசிகிட்டு இருக்கான். அவனை எப்படி நான் மாற்றுறது? நீங்கள் கண்டிப்பாக ஐயா கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வழிமுறையை சொல்லுங்கள். என் லைஃப்பில் வந்து அப்போ மூர்க்கத்தனமான குணம். ஆமாம். ஏன்னா ஒரு பையன் ஜாலியாக இருக்கும்போது எப்போ பார்த்தாலுமே ஒரு பையன் வந்து அப்படி இறுக்கமா, எது அவங்க அம்மா பேசினாலுமே சரி, என்ன இப்போ நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி பேசுகிறது வந்து அவங்க அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும்ல ஐயா. அந்த பையனை எப்படி மாற்றலாம் ஐயா? ஏதாவது வழிமுறை இருக்கா? இல்லை அந்த பையன் மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஐயா? இல்லை, அதான் அது அது அப்படி உள்ள ஒரு ஆள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா மூர்க்கத்தனமாக இருக்கும், முரட்டுத்தனமாக இருக்கும். அப்படின்னாக்கா அவனுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குது. அதுக்கு தான் வந்து சொல்கிறது, இதுக்கு நான் ஒரு பதில் இருக்குது. ஆனால் வந்துட்டு அதனால தான் பெண்கள் வந்துட்டு அந்த வந்துட்டு கர்ப்பமான காலத்தில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கக்கூடாது அவங்க. இது வந்து பின்னாலும் பாதிக்கப்படும் ஐயா. அதுக்கு தான் இப்போ சொல்ல போகிறேன். பெண்கள் கர்ப்ப காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குன்றீங்க, அதுதான் இருக்கக்கூடாதுன்றீங்க. அவங்க என்னையா பண்ணணும்? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். ரோட்டில் போகிறோம், என்ன வேணாலும் நடக்கும், ஜாக்கிரதையாக போங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லுவோம்? அதானே? ஆமாம், அதானே உண்மை. வாழ்க்கையும் அதே தான். அதனால் கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. அப்படின்னா என்னென்னாக்கா, அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய கற்பனையான விஷயங்கள்லாம் உள்ள என்ன ஆகும். அதுக்கு தான் சொல்ல வரேன். அடுத்து அவங்கள மாதிரி லைஃப் நமக்கு இல்லையே, அவங்கள மாதிரி அதெல்லாம் நமக்கு போய் அவங்க ஹஸ்பண்ட் நிறைய சம்பாதிக்கிற நம்ம ஹஸ்பண்ட் ஏதோ நினைப்பாங்க, அது வேணும் இது வேணும். உதாரணத்துக்கு சாப்பிட்ற ஐட்டம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் கேட்பாங்க. நம்ம பிடிக்காத பொருள் கூட கேட்பாங்க. அவங்களுக்கு அது அந்த நேரத்தில் சாப்பிட தோணும், நிறைய இதெல்லாம் உள்ளே வரும். அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்துட்டு கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தானே. ஆமாம், இதுதான் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக உள்ளே ஏற்றிக்கிட்டீங்கன்னாக்கா அதனுடைய பாதிப்பு அந்த குழந்தைக்கு போய் சேரும். அப்போ என்ன செய்யணும், அந்த காலகட்டத்தில் அவங்க வந்துட்டு அதிகப்படியுமே ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கதை புக்கு வந்துட்டு என்ன மாதிரி கதை புக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஆன்மீகம் மாதிரி கதை புக்கு. டிவியில் சேனல் 1000 இருக்கும், சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவு. இதையே கேட்டுகிட்டே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ அதேமாரி நல்ல அறிவு சார்ந்த புக்கை படிச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் பிறக்கிற குழந்தை வந்துட்டு வெளியே வந்துட்டு அது பார்த்தீங்கன்னாக்கா உலகத்துக்கு வெளியே வரும்போது அப்படி ஒரு மேதையாக வரும். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்தீங்கன்னாக்கா குழந்தை டெலிவரி ஆகிட்டு அது ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கும். தயவு செஞ்சு கர்ப்ப காலங்களில் இருக்கும் பெண்மணிகளுக்கு ஐயா சொல்கிற வேண்டுகோள் என்னென்னா, நீங்களும் சந்தோஷமாக இருங்க, உங்கள் மனசையும் சந்தோஷமாக வச்சுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தையும் சந்தோஷமாக இருக்குங்கிறத ஐயா சொல்கிறாங்க. ஐயா சொல்லுங்கள். ஆமாம். ஏன்னா இது கேள்வி ஒன்று, ஆனால் பதில் எங்கேயோ போயிட்டு வருது, தேவைப்படுது. அதே நேரத்தில் வந்துட்டு நீ கேட்ட மாதிரி மூர்க்கத்தனமாக ஒரு பையன் இருக்கிறான் ஒரு வீட்டில் அப்படின்னு போகும்போது இதுக்கு ஒரு இன்சிடென்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து அவனை சரி பண்ண முடியுமாங்கிறது, சரி பண்ணலாம் முடியும், அதெல்லாம் ஒன்றும் கவலையே இல்லை. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு +2 முடிச்சுட்டு இன்ஜினியர் சேர்த்துட்டார், ஆனால் படிக்க மாட்டேன்ட்டார். முரட்டில் வந்துட்டு ஸ்கூல்லே வந்து அவ்வளோ முரடு. அவங்க அம்மா வந்துட்டு ஒரு ஹேண்டிகேப்டு அந்த அம்மா. அப்போது அவங்க அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க, ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க முடியல. அவங்க அம்மாவும் நடிப்பான், யாருன்னா நடிப்பான். அவ்வளோ மூர்க்கத்தானே அப்படிலாம் இல்லை. படிக்க வரணுன்னா காலேஜில் போனால் காலேஜையும் அனுப்பி விட்டாங்க. என்னை ஸ்கூல்லேயும் நிறைய வாட்டி அனுப்பிட்டாங்க. இந்த அம்மா தோற்றத்தை பார்த்து இந்த அம்மா முகத்துக்காக திருப்பி சேர்த்தாங்க. காலேஜில் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு கட்டம் தான். அப்புறம் பார்த்துட்டு என்கிட்ட வந்துட்டாங்க, ஐயா நீங்கள் தான் காப்பாற்றணும், நான் டிவியில் பார்த்தேன், இவனை எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படின்னு. அப்படின்னா அப்புறம் ஒன்றும் இல்லை, அவன் பேரை நீங்கள் எழுதிங்களேன்னு எழுதுனாங்க. எழுதி அவன் காலேஜில் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயருக்கு போயிட்டான். அத்தனை பேப்பரும் அரியர்ஸ் தான். தேர்ட் இயருக்கு போயிட்டான், அத்தனை அரியர்ஸ் தான். செகண்ட் முடிச்சுட்டு முழு தருவாயில் தான் வந்தாங்க. போகும்போது அவ்வளோ பேப்பர் அரியர்ஸையும் நம்ம பேரெல்லாம் எழுதி இந்த மாதிரி எழுதிட்டாங்க. அம்மா தான் எழுதுனாங்க. அந்த மாதிரி எழுதுனான். அவன் எப்படி எழுதுவான்? இந்த மாதிரி எழுதி பிஇ முடிச்சிட்டான். பிஏ முடிச்சுட்டு அப்புறம் ஐயா வந்து பாருன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. நடுவில் ஒரு முறை காமிச்சாங்க, அது சரியாக பிடி கொடுக்காம பேசிட்டு போயிட்டான். அப்புறம் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு மாதிரி கம்ப்ளைண்ட் வரல, வந்தது பெருசாக வரல. அப்புறம் கட்டத்தில் பிஇ முடிச்சிட்டான், பாஸே ஆகிட்டான். அப்புறம் நீ ஐயாவை பார்த்துருக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டான். அப்புறம் வந்தாப்புல
என்னடாப்பா பண்ணுற இதெல்லாம் கேட்டுட்டு நீ எம்இ படி அப்படி சொல்லி பிஇலேருந்து என்ன பிஇ படிச்சுட்டு வேலை எல்லாம் வேண்டாம், நீ எம்இ படி, காலேஜ் ப்ரொஃபஸராக போயிடுன்ட்ட. எம்இ படித்தான். எம்இ படிச்சுட்டு காலேஜ் ப்ரொஃபஸராக போயிட்டாப்புல. காலேஜ் ப்ரொஃபஸராக இப்போ ஏஜ் வரும்போது கல்யாணம் பண்ணணும் இல்லையா, அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம்லாம் பண்ணிட்டாங்க. ஏதோ நம்ம சொன்ன மாதிரி திடீர்னு எனக்கு ஏதோ பழசு கொஞ்சம் ஏதோ தட்டிட்டு கோவம் வந்துடுச்சு. அவன் ஒய்ஃபை அடிச்சிட்டான். அடிச்சிட்ட உடனே இல்லை நடுவில் அவன் கொஞ்சம் கோவம் வந்து கத்துவான். இந்த அம்மா வந்துட்டு ஐயாட்ட சொன்னேன்னு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இப்பவும் பயப்படுவாப்புல. இப்போ இருக்கும், அது எனக்கு தெரிஞ்சு 40 சில்லற வயசு இருக்கும். எப்பயாவது முன்னாடி எதனா ஒரு வார்த்தை விட்டுட்டா ஐயாட்ட சொல்லட்டான்னு அந்த அம்மா இப்படியே தான் அவங்க மிரட்டிகிட்டே இருப்பாங்க. அவன் ஐயான்னு போது பேசாமல் போயிடுவான், என்கிட்ட சொல்லுவான்றது. இவ ஒய்ஃபை வந்துட்டு ஒரு நாள் எதோ அடிச்சிட்டாப்புல. அதுவும் காலேஜ் ப்ரொஃபஸர். ஒய்ஃபும் காலேஜ் ப்ரொஃபஸர். அப்புறமா இந்த அம்மா சொன்னாங்க, இல்லை நம்ம ஐயாட்ட கூப்பிட்டு போனால் அவன் சரியாக வருவான், வரவே மாட்டேன்ட்டாப்புல. அப்புறம் ஒய்ஃபு நீ வந்தே ஆகணும், நீ அடிச்சுட்டா இல்லைன்னா எங்கள் அம்மா விட்டு போயிடுன்னு சொல்லிடுச்சு. அது சரி, அதுக்கு பயந்துட்டு வந்துட்டாப்புல. வந்து என்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறாப்புல. நான் கேட்டேன், என்னடாப்பா என்ன உனக்கு கம்ப்ளைண்ட் இல்லை, ஏதோ கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியுதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லை கம்ப்ளைண்ட் தான், அது மருமக சொல்ல நீ சொல்லுன்னு. அதை சொல்லுது, என்ன பண்ண நீ காலேஜ் ப்ரொஃபஸர் தானே? ஆமாம். என்ன ப்ரொமோஷன் இல்லை இவர் என்ன இது பண்ணிட்டார், அடிச்சு கதை கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஏன்டா படிச்ச அப்படின்னு. இல்லையா சும்மா கோவத்தில் அடித்தேன். என்ன பழைய மாதிரி ஆயிட்டியா அப்படின்னு. இல்லைன்னு. அப்போ தானே எடுத்து சொல்கிறேன், ஏமா இவன் ரவுடிமான்னு. அது அப்படியே ஒரு ஃபேஸில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஷாக் ஆகிட்டாங்க. ரவுடியை உண்மையிலே ரவுடி தான் அவன். அவங்க அம்மா கேளுங்க, ஐயோ அவன் ரவுடிங்கன்னுவாங்க. அவனை காலேஜ் ப்ரொஃபஸர் ஆக்கி, உண்மைதான் சொல்கிறேன். ஆமாம், இன்றைக்கி அவன் நல்லன்னு ஏதோ கோவத்தில் பண்ணியிருக்கிறான். ஐயா மன்னிச்சிரு தப்பு ஐயா பண்ணிட்டு அம்மா காலில் விழுறான். நீ என் காலில் நீ உங்கள் அம்மாவோட காலில் விழுனா ஒய்ஃப் காலில் விழுந்துட்டான். அவனுக்கு பயம் என்ன அடுத்தது ஒன்று அந்த மரியாதை கலந்த பயம், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்கப்புறம் இனிமேல் கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னு இனிமேல் வருது. அதுக்கப்புறம் வரல. நான் அதான் சொல்கிறேன்னே, இதெல்லாம் 20 வருஷத்துக்கு 20 25 கூட இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மூர்க்கத்தனத்தை கூட அப்படி ஒரு சாந்த குணம் சாப்பிட்டு குணத்தை மாற்றக்கூடிய சக்தி ஃபார்மேட் நியூமராலஜிக்கு இருக்குது. நான் சொன்னது உங்களுக்கு கதை சொன்ன மாதிரி இருக்கும், கதைலாம் இல்லை, நிஜம். கண்டிப்பாக ஒரு மலை மாதிரி ஒரு இரும்பு மாதிரி ஒரு பையன் இருந்தானா பனி போல் உருக வச்சுருக்கீங்க. இல்லை அவ்வளோ ஒரு பவர் வந்துட்டு ஃபார்மேட். அதாவது ஃபார்மேட் நியூமராலஜி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அதை கரெக்டாக சொன்னால் அதை ஹீட்டாகவும் ஆக்கலாம், கூலாகவும் ஆக்கலாம், என்ன வேணாலும் அதை டியூன் பண்ணலாம். ஆனால் அந்த டியூனிங் மெத்தட் தான் ரொம்ப முக்கியம். அதுதாங்க அந்த கரெக்டாக சொன்னால் அந்த டியூனிங் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது. அந்த எழுத்துக்கள் எது எங்கே போடணும். பட் இப்போ இப்போ நான் புக்கே எழுதியிருப்பேன், இந்த நம்பரில் பேர் வச்சுட்டா ஓகேன்னு இருக்கும். எல்லாமே உண்மை தான், எதுவுமே போய் கிடையாது. அந்த நம்பர் அதை டியூன் பண்ணுறோம் பாருங்கள், லெட்டர்ஸ் எந்தெந்த லெட்டர் போட்டால் அது கனெக்ட் ஆகுன்றது, அதை போட்டால் தான். ஒரே இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொன்னால் புரியும். ஒருத்தருக்கு 41 பேர் வைக்கிறேன், அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆசைப்பட்டான், 41 போட்டால் ஆமாம். இன்னொருக்கு ஹெல்த் ப்ராப்ளம், அதே 41 அவனுக்கு பேர் வைப்பேன். அங்கே வந்துட்டு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு 41 வேலை செய்யும், இங்கே ஹெல்த்து க்யூர் பண்ணுறதுக்கு 41 வேலை செய்யும். இந்த டியூனிங் தான் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி. அந்த சீக்ரெட்டு தான் முக்கியம். அந்த சூட்சம் வந்து என் கையில் இருக்குது. எனக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் ஐயா, நீங்கள் இப்போ எனக்கு பதிலாக எங்கள் அம்மா சைன் எழுதலாம் அப்படின்றீங்க. அதெல்லாம் எழுதலாம். அது எந்த வகையில் ஐயா அது மாறும்? அதான் அது சொல்லுவேன். இப்போ உங்கள் பேரை எழுத சொல்லிவிட்டு முடிக்கும் போது உங்களுக்காக எழுதுறேன் அப்படி அதுக்கு சில இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். சொல்லிவிட்டு அந்த வைப்ரேஷன் கோஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு போய் ரீச் ஆகிடும். அது மாதிரி எனக்கு வந்து ஒய்ஃபும் மனைவியும் எழுதலாம், அம்மாவும் எழுதலாம், பிளட் ரிலேஷன் எல்லாம் எழுதலாம். அப்போனா மனைவின்றவங்க வேறு வீட்டில் இருந்து தான் வராங்க. 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட எழுதிருப்பாங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்க, அமெரிக்காவில் 10,000 கிலோமீட்டர் தள்ளி அமெரிக்காவில் உங்கள் ஒய்ஃப் இருந்தால் கூட உங்களுக்காக அவங்க எழுதினோட வேலை செய்யும். ஓகே ஓகே, இதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி தான். இதை நான் இப்படி சொன்னால் புரியும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, ரொம்ப பழக்கப்பட்டவங்க தான் வைங்களேன். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது எதுக்கோ தேவைப்படும் போது சொன்னேன், சரிம்மா இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுப்பா கூட நான் சொல்லுவேன்னு. சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்படியே பார்த்துட்டு அவர் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருண்ணே. இது படாரன்ட்டு அவர் கல்ஃபில் இருக்கார். படாரம் ஃபோன் போட்டுட்டு நான் சொன்னேன், அது மாதிரிலாம் கேட்காதீங்கம்மா, நைட்டு போய் கேளுங்க என்ன, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏங்க நீங்கள் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்களா? ஆமாவான்னு கேட்டுருச்சு. ஆமாம். ஃபோனை பட்டுன்னு வச்சிருச்சு. எப்படி நீங்கள் இல்லை அது சொல்கிறேன், பட்டுன்னு ஃபோன் வச்சிருச்சு. சொன்னேன், அது மாதிரிலாம் கேட்கக்கூடாதுமா, அவர் என்ன சுச்சுவேஷனில் இருக்காரு? இல்லைங்க சார், நீங்கள் படான்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அதை நான் ட்ரெஸ் பண்ண வீட்டில் போய் கேட்டுக்கலாமே. அவர் திருப்பி லைனில் வர்றாரு. நான் சொன்னேன் நான் தப்புன்ட்டு லைனில் வர்றாரு.
இப்போ எதுக்கு என்ன கேட்குறேன்னு கேட்டாரு. இல்லை சும்மா தான் கேட்டாரு. அப்போ என்ன சந்தேகப்பட்டு கேட்டார். இதெல்லாம் வரும் எனக்கு தெரியும். அப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி பண்ணோன்னு, இல்லை நான் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். சரி வை அப்புறம் பேசுகிறேன்னு வச்சுட்டு, ஐயோ சீரியஸாக எடுத்துட்டாரு. எடுக்க மாட்டாங்களா? ஆமாம். இல்லை சார் நீங்கள் சொன்னதை நான் டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணுறதுக்கு நேரம் மாதிரி அது மாதிரி சொல்லலாம். அதுக்கு எப்படி நீங்கள் கேட்டிங்களா எப்படின்னு, அதே டெலிபதி மூலிமா சொல்லலாம். ஸோ அதுதான் சொல்ல வரேன். அதாவது இந்த ப்ரொஃபஷனலில் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா பப்ளிக்கில் அவங்க என்ன பர்பஸ்க்காக வராங்களோ அந்த பர்பஸை நம்ம சரி பண்ணணும், ரெக்கவர் பண்ணணும், வைக்கணும் அப்படின்னாக்கா, அதுதான் உதாரணம் சொன்னேன். இந்த நம்பரில் அதை எப்படி வேணாலும் டியூன் பண்ணலாம். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்களே வச்சுக்கிறது எதுக்காக வச்சுப்பீங்கன்றது தெரியாது. அதனால் கேர்ஃபுல்லாக வைக்கணும். அதை தான் சொல்லுவேன். புக்கு இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் அது. டாக்டர் படிக்கிறதுக்கு உண்டான எல்லா புக்கும் இருக்குது. நீங்கள் பாட்டு படித்து போட்டு நீங்களே ஊசி மாத்திரை மருந்துலாம் ஊற்றிடுவீங்களா? கரெக்ட். ஒன்று ஃபஸ்ட் எய்டுன்னு இருக்குது. ஃபஸ்ட் எய்டு இதுதான் உங்களுக்கு, அவ்வளோதான். அது எப்படி ட்ரீட்மெண்ட் ஆகும்? கரெக்ட். ஃபஸ்ட் எய்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஆகாது. ஃபஸ்ட் எய்டுன்றது முதல் உதவி தான், அவ்வளோதான். ட்ரீட்மெண்ட்டு டாக்டர் தான் பண்ணணும். இந்த நியூமராலஜி அதே தான். உங்களுக்கு புக்கு கொடுக்குறதெல்லாம் ஃபஸ்ட் எய்டு தான். கண்டிப்பாக நீங்களும் அந்த புக்கை வாங்கி பயன்பெறணுன்னாக்கா கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஐயா வந்து ஒரு பனி போல் ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னாக்கா ஐயாவை ஈஸியாக வந்து எளிய வழிமுறைகளில் உங்களுக்கு ஐயா வந்து பரிகாரங்களும் பலன்களும் நிறைய சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.